ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து நீடில்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஜர்தூசி வச்சு பிரைட் லோட் ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக 2 லைன் வரைஞ்சி அந்த லைனில் வந்து நக்ஷி ஜர்தூசி இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த 2 லைனில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது கேப் விட்டு ஸ்டிச் பண்ணணும், சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து ஒரு பேஸ் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேஸ் ஸ்டிச் ஒன்று போட்டு ஒரு லாங் பீஸ் ஜர்தூசி எடுத்து நெக்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கு ஒட்டி, அதாவது வெளியில் இல்லாமல் உள்ளேயே அது ஒட்டி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அடுத்து பேஸ் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு தென் மறுபடியும் இன்னொரு பீஸ். இது வந்து நம்ம 3 லைன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 3 லைன், அதாவது 1 2 ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தது இதே மாதிரி மூணாவதாக இன்னொரு பீஸ் ஜர்தூசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் 5 வரைக்கும் ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து 3 போதும் அப்படிங்கிறதுனால நான் 3 ஸ்டிச் பண்ணுறேன், சரிங்களா? நீங்கள் 5 வரைக்குமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம், சரிங்களா? நாட் போட்டு ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் நாட் போடாமலேயும் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்ததில் சொல்கிறேன், சரிங்களா? அடுத்தது வந்து மறுபடியும் அது இந்த பக்கம் ரைட் சைடு இருக்கு இல்லையா, ரைட் சைடு ஜர்தூசி பேஸ், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேஸ் ஸ்டிச், அடுத்த பக்கம் பேஸ் ஸ்டிச் போட்டு அதே மாதிரி அடுத்த கலர் ஜர்தூசி எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஒரே கலரும் யூஸ் பண்ணலாம், மல்டி கலர் ஜர்தூசியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி கலர் யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக க்யூட்டாக இருக்கும். இதில் எத்தனை கலர் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் பண்ணிக்கலாம். 3 பீஸ் ஜர்தூசி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ நாட் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே நாட் போட்டோன்னா நம்ம அது ஈஸியாக வந்து மறைச்சிக்கலாம், சரிங்களா? பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ளே தான் ஸ்டார்ட் பண்ணணும், வெளியில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. வெளியில் ஸ்டார்ட் பண்ணோன்னா கரெக்டாக வெளியில் தான் நாட் பண்ணுற மாதிரி வரும், சரிங்களா? ஸோ அப்படி வெளியில் நாட் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த நாட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா அது ரொம்பவே ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரியும். பட் ஆனால் உள்ளே அந்த மாதிரி நாட் போடும்போது நம்மளுக்கு வந்து அது மறைச்சிடும். ஏன்னா நம்ம அது மேலே தானே ஸ்டிச் பண்ணுறோம், அது வந்து மறைச்சிடும். அது ஒன்றும் பெருசாக இஷ்யூ கிடையாது. நீங்கள் பட் வெளியில் நாட் பண்ணும்போது நாட் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு பண்ணணும். இப்போ நாட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்தது வந்து நம்ம இது இப்படி இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நாட் பண்ணியும் பண்ணலாம். அடுத்தது நாட் பண்ணாமலேயும் அப்படியே கண்டினியூஸாக பண்ணலாம், சரிங்களா? நாட் போடாமலேயும் நம்ம கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணலாம். அது எப்படிங்கிறது இப்போ சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி மறுபடியும் வந்து ஒரு பீஸ் ஜர்தூசி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பேஸ் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தது அகைன் இன்னொரு பீஸ் ஜர்தூசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக பாருங்கள், இந்த சென்டர் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் ஒட்டி, அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த லைன் ஜர்தூசி ஒட்டி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ரைட் சைடு இருக்கிற ஜர்தூசி இந்த பக்கம் பேஸ் ஸ்டிச் போட்டு அந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஜர்தூசி பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அகைன் கவனிங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத. இப்போ நம்ம ஒரு பீஸ் ஜர்தூசி எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டோமா, நம்ம இப்போ அடுத்தது வந்து அடுத்த பீஸ் ஜர்தூசி வைக்கிறதுக்கு நம்ம அந்த பக்கம் போகணும். அதனால இந்த பக்கம் பாருங்கள், ஒட்டி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தது அந்த பக்கம் இந்த மாதிரி ரஃப் ஸ்டிச், அதாவது பேஸ் ஸ்டிச் போட்டுக்கலாம், சரிங்களா? பேஸ் ஸ்டிச் போட்டு அடுத்த பீஸ் ஜர்தூசி வச்சு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர்ஸ் வந்து மாற்றி இது ஃபுல்லுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம, சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ பாருங்கள், உள்ளேயே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தது இந்த பக்கம் பேஸ் ஸ்டிச் போட்டு ஜர்தூசி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்கள் ஜர்தூசி பீஸ் ஆஃப் ஜர்தூசி வந்து 1.5 சென்டிமீட்டர் வந்து கட் பண்ணிக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும் இதுக்கு, சரிங்களா? நீங்கள் அந்த ஸ்பேஸ் விடுறீங்க பார்த்தீங்களா, அந்த 2 லைனுக்கு இடையில் இருக்கிற அந்த பிட்வீன் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அதை பொறுத்து தான் நம்ம வந்து ஜர்தூசி பீஸ் வந்து கட் பண்ணணும்.
நீங்கள் சின்னதாக ஸ்பேஸ் வந்து சின்னதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 1 சென்டிமீட்டர் அளவு கட் பண்ணால் போதும். நான் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால 1.5 சென்டிமீட்டர் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து அந்த நம்ம வந்து ஒரு ஜர்தூசி மேலே இன்னொரு ஜர்தூசி வந்து மேலே மேலே அடுக்கி கொண்டு வரனால நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் தூக்கி ஒரு எம்போஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் குட்டிஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா இழுத்து இழுத்து போடுற மாதிரி இருக்கும். த்ரெட்டு வந்து அப்படியே வெளியில் தெரியும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு சைடில் வந்து நம்ம பீட்ஸ் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா வெறும் ஜரி அவுட்லைன் கொடுக்கலாம். இல்லைன்னா த்ரெட் யூஸ் பண்ணலாம். எது வேணால் நம்ம யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கும்போது அதோட அவுட்லுக் வந்து இன்னுமே க்யூட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். ஃபுல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு ஜடை பின்னல் மாதிரி அழகாக இருக்குது. ஸோ இதுலேயே இன்னொரு வெரைட்டி எப்படின்னா 2 லைன் வந்து அதே ஸ்பேஸ் விட்டு 2 லைன் வரைஞ்சிருக்கேன். இது வந்து பேஸ் எதுவுமே இல்லை. சரிங்களா? இது நார்மலாக சிங்கிள் பீஸ் ஆஃப் ஜர்தூசி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த லைன் கிட்ட ஒரு பீஸ் ஜர்தூசி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடை பாருங்கள் மேல் நோக்கி. சரிங்களா? மேல் நோக்கி ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கலர் நான் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? போட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த க்ராஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இது வந்து க்ராஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன் நான். ஸோ மறுபடியும் மேல் நோக்கி ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த ஜர்தூசி வச்சு அகைன் கீழே வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ மறுபடியும் சைடு வந்து மேலே ஸ்டிச் பண்ணணும், கீழே இல்லை. மேல் நோக்கி ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த பீஸ் ஆஃப் ஜர்தூசி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இது வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று எப்படின்னா எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஷேப் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு வரும். கிட்டத்தட்ட இதுவும் வந்து முன்னாடி பண்ணோம் இல்லையா, அதே தான். அதில் என்ன அப்படின்னா நம்ம வந்து சைடில் வந்து போட மாட்டோம். லாக் அந்த ஸ்டிச் வந்து சைடில் போட மாட்டோம், உள்ளே போட்டு பண்ணுவோம். பட் இந்த மாதிரி சைடில் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து 2 விதமான பிரைட் லோட் ஸ்டிச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பேக் நெக் டிசைனுக்குலாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து லோட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ அது எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், ஈஸியான க்யூட்டான பிரைடல் ஸ்டிச் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.